السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على الحبيب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا நம்ம எல்லா முஸ்லிமான முஃமினாக படைக்க செய்தானே அந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நாகூர் ரஹ்மான் ஒரு முறை மண்ணில் தோண்டி அதுக்குள்ளே உட்கார்ந்து சில்லாவில் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நபர் வந்து பையத்தாண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அவங்க முடிந்தார்கள் சொன்னால் நீங்கள் போயிட்டு வாருங்கள், 40 நாள் கழித்து வாங்க என்று சொன்னார்கள். அந்த நபர் போகவில்லை, அவங்க முடிந்தார்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த நபர் நாகூர் ரஹ்மான் மண்ணில் உட்கார்ந்து தோண்டி பார்த்தார்கள். நாகூர் ரஹ்மான் முகம் எல்லாம் ஒளியா இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கிலி கொடுத்தார்கள். இந்த சங்கிலி கரையாக கியாமத் நாள் பக்கம் ஒன்று என்று சொன்னார்கள். இன்னும் வரைக்கும் நம்ம நாகூர் ரஹ்மான் தர்பாரில் இருக்கிறது அந்த சங்கிலி. ஒரு தேங்காய் தோப்பில் தேங்காய் வரவில்லை. அப்பொழுது அவர் தேங்காய் தோப்பில் வேலை செய்வவர் நாகூர் ரஹ்மான் பேர் எழுதினார்கள். அதில் தேங்காய் வரதெல்லாம் நாகூருக்கு அனுப்பி வைத்திருவேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தேங்காய் வந்துச்சு, அதெல்லாம் நாகூர் பேசிட்டு இருந்தாங்க. அப்பொழுது போலீஸ் எப்படி நம்ம பயப்படுறோம் அந்த மாதிரி பின்னே பயந்துருந்தாங்க போலீஸ. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு போலீஸ் வந்து மறுத்தடி உட்காந்து இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, தேங்காய் எனக்கு பறிச்சு தரீங்கன்னு கேட்பாங்க. வேலை செய்யணும் சரின்றாங்க. சரி நீங்க போய் எந்த மரத்தில் பறிச்சு தரீங்கன்னு சொல்லுவாங்க. சரி அந்த மரத்தான் காட்டுவாங்க கையை, அதில் பறிச்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் பேர் எழுதியிருக்கும் நாகூர் ரஹ்மான் பேர். நாகூருக்கு நான் பேரே சொன்னாங்க. இது நாகூருக்கு நான் பேர் வேற மரத்தான் சொல்லுவேன். போலீஸ்க்கு கேட்டால் நீங்க தர மாட்டீங்களா, பெரிய இது கொம்பு இருக்கான்னு சொல்லுவாங்க. போலீஸை மேலே இருக்க பார்த்தா தேங்காய் கொம்பு இருக்கு. இன்னும் வரைக்கும் நாகூர் ரஹ்மான் தர்பாரில் இருக்கிறது. அது ஒருவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டு இது குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுது சொன்னார்கள் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை நாகூர் ரஹ்மான், எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். வெத்தலை மென்று கொடுப்பார்கள். இது நீங்க சாப்பிடுங்கள், குழந்தை வரும். முதலாவது குழந்தை எனக்கு கொடுத்துருங்கள், இது எல்லா குழந்தை நீங்களே வைத்தீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து விட்டது, நாகூர் ரஹ்மான் வந்து விட்டது. அவர்களின் பெயர்கள் யூசுப் தாதா. அவங்க வந்தாங்க, நாகூர் ரஹ்மான் கிட்டே வந்து விட்டார்கள். மீதி குழந்தை எல்லாம் அவர்களே வைத்துக் கொண்டார்கள். ஒரு பெரிய அரசருக்கு இருக்குல்ல, ஒரு பெரிய அரசருக்கு உடம்புல ஃபுல்லா சரியாம இருக்கும். அப்போ அவர் வேலை செய்றவங்களை கூப்பிட்டு நீங்க போய் நாகூர் ரஹ்மான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அவங்க போய் கூப்பிட்டு வருவாங்க. பார்த்தாங்க நாகூர் ரஹ்மான் வந்துடுவாங்க. நாகூர் ரஹ்மான் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி அரண்மனைக்கு மேலே பாருங்க, புறா உடம்பு சரியாம இருக்கும் பாருங்க, பறவை தூக்கிட்டு வருவாங்க. மேலே போய் பார்த்து சொன்ன மாதிரி நாகூர் ரஹ்மான் பார்க்கல, சொன்ன மாதிரி மேலே போய் பார்த்தா புறா இருக்கும். அந்த புறா எடுத்துட்டு வருவாங்க. ஒன்னொன்னா நாகூர் ரஹ்மான் உடம்பு சரியா இருப்பாங்க. அப்போ ஒன்னொன்னே உடம்பு சரியா இருப்பாங்களா, அப்போ ஃபுல்லா இருக்குல்ல நாகூர் ரஹ்மான் எவ்வளவு கராமத்துக்கு நாகூர் ரஹ்மான் கிட்ட. எப்படி நம்ம இப்ராஹிம் சலாக்கு இடத்துக்கு போய் லாயிலால பொறுப்பேற்றிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குல்ல நாகூர் ரஹ்மான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்குல்ல ஒரு இடத்துல மட்டும் அதை பள்ளியோசல் கட்டாம அதை வச்சிருந்தாங்க. அங்க போய் என்னாச்சுன்னு கேட்பாங்க, நாகூர் ரஹ்மான் விசாரிப்பாங்க. சொல்லாங்க நாகூர் எல்லாமே கட்டிட்டு வச்சுமானே, தூண் மட்டும் 4 தேங்காய் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா அங்க தெரியல, அந்த இடத்துல தோண்டி பாருங்க, அதுக்குள்ள 4 தூண் இருக்குன்னு சொல்லுவாங்க. போய் தோண்டி பார்த்தா சொன்ன நாகூர் ரஹ்மான் சொன்ன மாதிரி 4 தூண் இருக்கு. அதுல நாகூர் ரஹ்மான் அவ்வளவு கராமத்து இருக்கு பாருங்களேன். நாகூர் ரஹ்மான் அப்பா இருக்காங்கல்ல, வஃபாத் ஆகுவாங்க. மீதி இருக்கா நாகூர் ரஹ்மான் வெளியே போயிருக்காங்க, தூரமா போயிருக்காங்க. நாகூர் ரஹ்மான் கூட 40 பேர் போயிருக்காங்க. முடிக்கலாங்க 40 பேர் போயிருக்காங்க. இல்ல நாகூர் ரஹ்மான் அப்பா இறந்துருக்காங்க. அவ்வளவு செவதி தெரிஞ்சிருக்க செய்தி. அப்போ வெளியே போயிருக்காங்க 40 பேர். நாகூர் ரஹ்மான் கூட சேர்ந்து போயிருக்காங்களா. அப்போ நாகூர் ரஹ்மானுக்கு இந்த தகவல் செய்தி ஒரு நிமிஷம் கண்ணை போடுங்க, கை மேல கை வேணுவாங்களே வச்சு ஒரு
கண்ண மூடி திறந்தக்குள்ள அந்த போய் நாகூருக்கு அவங்க அத்தாங்கிட்டே இருப்பாங்க. நாகூர் சொன்னாங்க, நான் இறந்துட்டேன் இருக்கல யாரும் குளிப்பாட்ட கூடாது, நீ யூசுப் தாத்தா மட்டும் தான் குளிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே அவங்க மட்டும் தான் குளிப்பாட்டுவாங்க. அவங்க மட்டும் தான் குளிப்பாடு. எப்படி நான் உங்களுக்கு குளிப்பாட்டின வந்து மேக ஃபுல்லா கருப்பாயிரம் மூட்டமாயிரும் மழை வந்து தான் உங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க. எப்படி கேட்டோமோ அதுபடி வாழ செய்வாங்க. வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி